வணக்கம். நாங்க 3 பேரும் டாக் ஆடிசி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆடிசி பார்த்துட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஹேமந்த் 2 வாட்டி பார்த்திருக்கேன்னு இருக்கார். குரு எத்தனை வாட்டி பார்த்திருக்காருன்னு தெரியல. நம்ம 2 பேரும் வாங்க. ஹேமந்த் அண்ட் குரு, முதல்ல ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு 1 மினிட்ல முக்கியமான விஷயம் சொல்லுங்க. குரு, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆடிசி பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்தது? என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? ஓகே, என்னோட ஷார்ட் டேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஷார்ட் டேக் வந்து முதல்ல வந்து நான் கம்ப்ளைண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் 3 hours இட்ஸ் டூ ஷார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அ சின் தட் ஹாமர் மேனேஜ் டு டூ. அவர் 24 புக்கு எழுதி வச்சிருக்காரு. இவர் மூணே மணி நேரத்தில் ஒரு படத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு தோன்ற மாதிரி. இட் வாஸ் ஸோ ஷார்ட், இட் வாஸ் குவிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கன்சிடரிங் நோலன், I think it's a decent film if I were to compare it on the scale of Nolan. இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே ஒரு மிரக்கல் இல்லை. அந்த எல்லா கடவுளையும் சாக் பண்ணிட்டாரு. ஆல் நியர்லி எவ்ரிபடி எக்ஸப்ட் ஏத்தனா ஹஸ் கான். the horse கூட ஒரு மிரக்கல் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் கார்பென்ட்ரி. லைக் ஹவு வுட் யூ டூ இட்? ஸோ there's no wonder watching it, பட் ஆனால் அதோட அந்த ரியல் ஹியூமன் வேல்யூ புரிஞ்சுது. ஸோ அதனால வந்து I feel from a Nolan's perspective, this is probably the most human thing he's ever shot. தேங்க்யூ. ஹேமந்த், நீங்க வாங்க, சொல்லுங்க. உங்க 30 செகண்ட்ஸ் பார்வைய முன்வைங்க. 30 செகண்ட்ஸ் தெரில. ஒரு 3 hour படத்தை வந்து சுப்ரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் விச் இஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு த சட்லஸ்ட் சாமி படம் இதுவாக தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. I see a lot of comparisons between Hindu and Greek mythology, which is like, the gods are very delicate, they're very fallible. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 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 டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இந்தியன் சினிமா எப்படி கொண்டு போகுதோ அது மாதிரி வந்து காட் சென்ட்ரிக்காக கொண்டு போகலாம். ஆர் காட்ஸ் எல்லாரையும் பேக்ரவுண்டில் தள்ளிட்டு கதை தானே முக்கியம், அவன் ஒருத்தனோட டிரான்சிஷன். இன்ஃபேக்ட் படமே எப்படின்னாக்க ஒரு ராமநாராயணன் படம் மாதிரி, ஒரு நம்பிக்கை இல்லாத, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கடைசியில் வந்து ஹீ இஸ் ஃபுல்ஃபில்லிங் லைக் ஒரு 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 வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக தான் கடைசியில் கலந்து போகிறான். ஸ்பாய்லர் அலர்ட், சாரி. பட் அதை எப்படி நீங்கள் வந்து வந்து ரொம்ப திணிக்காமல் காமிப்பீங்கன்றது வந்து ஐ திங்க் நோலன் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் அ லாட். லைக் சுப்ரு செட் 3 hours ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். லைக் பட் ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த மூவி ஆல்சோ. சூப்பர். சரி, முதல்ல சாஸ்திரமான கேள்விகள். குரு, பிஃபோர் தட் what is your take? அது கரெக்ட். நானு நார்மல் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். அதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது. ஐ ஹேவன்ட் வாட்ச்ட். You shouldn't start with it. It's okay. That's fine. ஓகே, எனக்கு ஏதோ நம்ம எல்லாருமே வந்து நோலன் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு, சார் நான் கொஞ்சம் சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. Go ahead. நான் வந்துட்டு ஒய்ஃபோட போயிருந்தேன். அவங்க ஒரு கராரான விமர்சன பேர் வரி. அவங்க பார்த்துட்டு, நீ கொடுத்த ஹைப்புக்கு படம் ரொம்ப நார்மலா தானே இருந்தது அப்படின்ட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் டு ஹேர் அபவுட் இவர் சொன்ன மாதிரி, ஹேமந்த் சொன்ன மாதிரி இந்த டிரான்சிஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு, இல்ல கடைசி சீன்லாம் அவ்வளவு தூரம் ஸ்பாயிலர் அலர்ட்ஸ். 10 நாள் ஆச்சு படம் வந்து. ஸோ நம்ம சொல்லலாம் 3000 வருஷம் ஆச்சு கதை வந்து. ஸோ படிக்கலனாக்க யூ ஹேவ் த ரைட் டு ஸ்பாயில். எக்ஸாக்ட்லி. So I have to explain that. அதாவது I think that's when I really realized நம்மள மாதிரி மக்கள் has to take the movie to Tamil audience. நம்ம நிறைய பேர் பண்றாங்க, நம்ம அவங்கெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. There is a long list of reviewers. But having said that, we have to do our job in explaining why this really was a different movie compared to some of the mythological movies ஏற்கனவே வந்ததோட. எனக்கு இட் ரியலி ஒர்க் வெல். ஐ நோ த ஸ்டோரி லிட்டில் பிட். சைக்ளாப்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இந்த சித்திரக்கதையா படிச்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் எவ்வளோ கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜி தெரியலங்கிறதும் எனக்கு நிறைய தெரிய வந்தது. ஐ டென்ட் நோ அபவுட் ஐ டென்ட் ரிமெம்பர் அபவுட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இன்னைக்கு காத்தால முழுக்க ஒரு 3 மணி நேரம் கிரீக் ரோமன் மித்தாலஜி கிளாஸ்ல தான் உட்காந்துருந்தேன் நான். ஸோ தோஸ் ஆர் இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. It is an opportunity to become an expert. Sorry, சொல்லுங்க. Everyone's now an expert in Greek mythology. Exactly. Yeah.
எப்படி பொன்னியின் செல்வன் வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்களோ அது மாதிரி லைக் people are digging up the classics. So it's a great motivation. யா யா ஸோ உங்களோட லாங் ரிவ்யூ குரு சுப்ரோ சொல்லுங்க. ஓ நானா? ஆ ஸோ எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பிடிச்சிருந்தது. ஐ ஃபீல் ஐல் சே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் நோலன் ஃபிலிம் இஸ் பிரஸ்டீஜ். அண்ட் எனக்கு நான் நோலன் படம் எல்லாத்தையுமே பிரஸ்டீஜோட லெவலில் தான் பார்க்குறேன், இன்க்ளூடிங் இன்டர்ஸ்டெல்லர் அண்ட் இன்செப்ஷன் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். கிவன் தட் ஐ திங்க் நோலன் ஹஸ் மெச்சுவர்ட் அ லாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தில் வந்து டார்க் நைட்டில் பண்ண எல்லாத்துக்குமான சாத்தியம் இருந்தது. அதாவது வந்து நீங்கள் டார்க் நைட்டில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ ரூஃப் டாப், ஒரு பெரிய ஒரு ஸ்வெல்லிங் ஸ்கோர், ஒரு எபிக், ஹி இன்ட்ரடியூசஸ் ஐடியா ஆஃப் திஸ் காட் ஷாட். அது எல்லாமே இந்த படத்தில் பாசிபிள். பட் ஐ ரியலி லைக் த ஃபேக்ட் தட் நோலன்ஸ் பிகம் quote unquote mature to say no to almost every one of it. அந்த ரெஸ்ட்ரெயின்ட் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த போல்டாக அந்த படத்தை வந்து ஃபார் த கிரீக்ஸ் டு டாக் லைக் அமெரிக்கன்ஸ், ஆக்சுவலாக முதல் 10 நிமிஷம் எனக்கு கொஞ்சம் யோசித்தேன். அண்ட் தென் ஐ ஆக்சுவலி லைக் இட். சும்மா இது வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி டு மேக் இட் லைக் தட் அப்படி இல்லாமல் ஐ திங்க் இட் வாஸ், எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் இட்னு பிடிச்சிது. ஐ டென்ட் வாண்ட் டு சே இது எல்லாத்தையும் வந்து டு கம்பேர் இட் டு டுடே வார் அப்படி இப்படி அந்த லெவலுக்குலாம் நான் போல. ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இந்த படத்தை இன்னைக்கு எப்படி எடுக்க முடியும், அது விச் இஸ் த குட் திங் அபவுட் த கிளாசிக்ஸ் அண்ட் விச் இஸ் வாட் Ponniyin Selvan also attempted. So in a way this is Nolan's Ponniyin Selvan, but it's not exactly like Ponniyin Selvan. I felt Nolan's gone a little bit further along and tried to make it ஒரு கேஷுவல் வியூவருக்கு எப்படி இந்த படம் அப்பீல் பண்ணும், எப்படி எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபிலிம் ஆல்சோ ஐ லைக் இட். இந்த ஃபார் ஆல்மோஸ்ட் 2 hours த ஃபிலிம் வாண்டர்ஸ் ஜஸ்ட் லைக் ஒடிசியஸ் ஹிம்செல்ஃப், ரைட்? அண்ட் பிஃபோர் இட் கம்ஸ் இன் டு ஒரு அந்த லாஸ்ட் ஹவருக்கு வரும்போது தான் வந்து யூ கெட் டு ஸ்டே அப் அண்ட் சே ஓகே இந்த படம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி மூவிங் இன் அ டைரக்ஷன் அப்படின்னு. கதை தெரியுன்றதுனால அந்த 2 hours வாண்டரிங் எனக்கு வந்து வாண்டரிங் மாதிரி தோணல. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி டு just close it up, I would say Tenet, Oppenheimerலாம் வந்து was not something that I really enjoyed, to be honest. எனக்கு Tenet, I like Dunkirk, பிடிச்சிருந்தது. Dunkirkோட அந்த மெக்கானிசம் பிடிச்சிருந்தது. But Tenet and Oppenheimer was Tenet was just, I didn't understand the film, to be honest. After watching 2-3 times, reading about it, it was very confusing for me. Oppenheimer வந்து தேவையில்லாம இது பண்ண மாதிரி இருந்தது. So anyway, considering all it, ஒடிசியஸ் எப்படி ஒரு ஹோம் கம்மிங்கோ, ஐ ஃபெல்ட் இது வந்து நோலன்ஸ் ஹோம் கம்மிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த காலத்துக்கு இப்படி ஒரு பிளெயின் ஃபிலிமை எப்படி எடுக்க முடியுன்றது வந்து வி நீடட் திஸ் கைண்ட் ஆஃப் நோபடி, இஃப் யூ நோ த மூவி, இஃப் யூ நோ த ஸ்டோரி. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஹேமந்த், பொன்னியின் செல்வனை தொடாம பேசுங்க பார்க்கலாம். இல்ல, I'm not going to diss on anybody, but I mean it's very natural for us as Tamil viewers to compare the near இப்போ நடந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க பொன்னியின் செல்வன் an adaptation and all of that. You don't have to do that, like நான் அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர வெஹமெண்டா அப்போஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க டன்கர்க் அண்ட் டெனட் are two of my favorite Nolan movies. Correct. அதை எப்படி கழுவி ஊத்திட்டாருன்றதான் எனக்கு கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. பட் சுப்புடு எப்பவுமே கொஞ்சம் he will take the contrarian or he has a totally different perspective. ஓரளவுக்கு பரவாயில்ல அவரு. நான் யூஸ்வலா நான் தான் அது மாதிரி எனக்கு முடக்க ஏதாவது வச்சு சாய்ஸ் பார்த்தாக்க அவரு இப்ப வந்து குண்டை தூக்கி போடுறாரு. இப்படி we'll have to talk about Nolan movies as a separate discussion. But same thing. Like Tenet was very confusing. It was like irritating to a point because he was making a point that dialogue on the கேட்கல. இது like they like almost like tune out the sound. The music was just so overwhelming. So அது ஒரு தனி படம். I think the reason I also touched on those things is he's like Subodhu said, right? Like there's elements that Nolan or the signatures all over the movie, which is why I loved it. மியூசிக்காக இருக்கட்டும், சினோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், லைக் த வே ஹி ஸ்டேஜஸ் அ சீன் விச் இஸ் லைக் வெரி அன்லைக் அதர்
directors, yet mainstream. அவர் சொன்ன அந்த Hollywoodization of the conversations and the dialogues. In fact, there was even a F word in between. I'm like, டேய் என்னடா Yes. பேசுறீங்க? I'm like, okay, I'm fine with that because it's ultimately வந்து ஒரு accessible-ஆ இருக்கணும் படத்துக்கு. நீங்க I think பாலா நீங்க லைட்டா டச் பண்ணீங்க. பொன்னியின் செல்வன் maybe wasn't that accessible because we're like a little bit of purist adaptation, whereas this one's like, hey, வா மெக்டானல்ட்ஸ்ல உட்காந்து சாப்பிட்டு கதை பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 interpretation. But that's the least of the credit I want to give him. But I thought adaptation வரும்போது it's a single part movie, not 2 parts, not 3 parts, and you had to do justice to all the main characters or the demigods. And சுப்ரு சொன்ன மாதிரி காட்ஸ் சீன்லயே கிடையாது. லைக் they're just thunder, they're just wind and whirlwind and அந்த புயல் மழை இதுல தான் காமிக்கிறாங்க. If you know, you know. If you don't, you're just like watching this as like a natural calamity unfolding. நம்ம நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து கடவுள் வந்து கண்ணை குத்திடுவாருனாக்கா லிட்ரலாக கண்ணை குத்திடுவாரு, ரைட்? லைக் இங்கே வந்து இட்ஸ் அ பிளைண்டிங் லைட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இட்ஸ் அந்த மெட்டஃபாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வாட் மேக்ஸ் இட் லிட்டில் மோர் லைக் சட்டில், மோர் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அண்ட் உங்களுக்கு யூ ஆர் ஸோ ஸ்மார்ட். I can see this from everybody that you are interpreting this as God intervening in whatever they do. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிடக்கூடாதுனாக்கா அது you're eating a forbidden food. ஓகே, அந்த சாப்பிட்றதால என்ன விளைவு வரும்ன்றது வந்து லைக் தே பேசிக்கலி ஷோட் லைக் இட்ஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ். ஸோ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னாக்க, இவ்வளோ பேஜஸை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு கேரக்டரை வந்து சுருக்கமாக அப்படியே சொல்லிட்டு போகணுன்னாக்க எப்படி சொல்லணுன்றது வந்து இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ். ஐ தாட் லைக் சம் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ் ஹி ஸ்பெண்ட்ஸ் இயர்ஸ் வித் தெம். ஓகே, சர்சிலாம் வந்து 1 வருஷம் அவளோட குடும்பம் நடத்துகிறாங்க. ஓகே, ஆனால் அது வந்து ஒரு நாளில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. பட் அங்கே எசன்ஸ் என்ன, தட் men have abused women and like they needed to be treated like pigs, and then there's always a redemption that there is a ஒருத்தன் வரான், அவன் வந்து he's behaving decently and he's like proving that not every man is like that. அப்படின்றது வந்து again book written from a feminist point of view obviously, so it's like very feminist in its tone, which is also like on the modern interpretation, right? அன்னைக்கு சைக்காலஜி இருந்திருக்காதான்னு தெரியல. ட்ராமா ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் அ உமன், ரைட்? லைக் அவ வந்து முதல்ல அப்படி அலறும் போதே தெரியுது உங்களுக்கு அவ வந்து வாட் ஷீஸ் கான் த்ரூ. லைக் ஆல்மோஸ்ட் லைக் மனிஷா கொய்ராலா அண்ட் தில்சே மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் அவங்ககிட்ட இருந்து. ஸோ த கிரேட்னஸ் ஆஃப் த மூவிஸ் இன் தி ஸ்மால் little interpretation of psychological effect of each of these characters and how they அவங்க வந்து எப்படி மாத்துறாங்க, மாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது வந்து was amazingly written. And அந்த சுருக்கப்படுத்துறது வந்து 3 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தது வந்து you never feel like how many people have complained that இந்த கேரக்டர் இல்லை, அந்த கதை இல்லை, இல்லை இந்த கதை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் இது போய் இப்படி சொல்றீங்களே, யாருமே சொல்லலையே. ஏன்னா அந்த it's written so well for the screen. And I'll pass with that. I've spoken a lot, but yeah, I thought adaptation was the best part. Yeah, definitely. அதாவது அந்த கேரக்டரைசேஷன் இட் ரியலி வாட்ங்கிறத ஒன்ஸ் அகெயின் அங்க இருக்கிற ஒரு காமன் மேன் ஒய்ஃப்ங்கிற மாதிரி பார்த்தபோது அவங்க எல்லா கேரக்டரும் மனசுல பதிகிற மாதிரி தான் இருந்தது. யாருமே அதாவது ஆனா ஒன்ஸ் அகெயின் வி ஆர் கோயிங் பேக் டு அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற மொத்த மூவிஸோட இருக்குங்கிற போது கேம் ஆஃப் த்ரோன்ஸோ இல்லை பொன்னியின் செல்வனோ தே ஹேட் அ டிஃப்ரெண்ட் டெரைன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹேட் லைக் 7 years and lot of it's a series for it had the soap opera style of working. But philosophical questions kulla poidalam. So what is your philosophical takeaway Guru? பல்வேறு விதமா பல பேர் பார்த்துருக்காங்க. அதாவது தன்னையே கண்டறிதல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பெனலிபி கேரக்டர் டோட்டலா வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கதையில அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எது உங்களுக்கு தோணிச்சு? என்னோட பாயிண்ட் ஆல்வேஸ் அபவுட் ஒடிசி. நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஈவன் இன்க்ளூடிங் இந்த எமிலி வில்சனோட இதுவும் வந்து டியூரிங் கோவிட் ஐ ரெட் இட். இட் ஸ்டார்ட்ஸ் வித் த கொஸ்டின், ரைட்? டெல் மீ அபவுட் த காம்ப்ளிகேட்டட் மேன். அதுலேருந்து தான் ஷீ ஸ்டார்ட்ஸ். அந்த எமிலி வில்சனோட லேட்டஸ்ட் எடிஷன் விச் இஸ் ஆல்சோ த ஃபவுண்டேஷன் ஆர் விச் நோலன் சேஸ் எனக்கு ரொம்ப இந்த படத்தை ரீசெண்டாக இன்ஸ்பயர் பண்ணது அந்த புக் தான் அப்படின்னு.
அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து இட்ஸ் அ இட்ஸ் அபவுட் த ட்ரூ ஹோம் கமிங் இந்த விச் இஸ் அந்த ஆள் வந்து இப்போ நீங்க நிறைய பேர் ராமாயணத்தோட யூ கேன் கம்பேர் இட் ஃபவுண்டேஷனலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ராமாயணம். ராமாயணத்தில் வந்து ஷோ மீ இஃப் யூ கேன் வில்ல வளைக்க முடியுமான்னு. இதோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஷோ மீ இஃப் யூ ஆர். 20 வருஷம் ஒருத்தன் ஊரை விட்டு காணாமல் போயிட்டான். அப்போ ரெக்கார்டு இல்லை, ஃபோன் கிடையாது, ஃபோட்டோ எடுத்து வைக்க முடியாது. 20 வருஷம் கழிச்சு 100 பேர் இருக்காங்க அவள் வீட்டில், நான் தான் ஒடிசியஸ்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தன் வந்து உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரே கதையை வச்சு நான் உன்னை வந்து நான் தான் ப்ரூவ் பண்ணோம். எனக்கு அந்த கதையாக தான் பட்டுது. அதனால தான் இந்த லாஸ்ட் 1 hour எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது இந்த படத்தில் ஃபிலோசாஃபிக்கலி. They didn't talk about the bed, which I thought was the foundation for the whole Odyssey, which is the way I interpreted or I enjoyed Odyssey. So from that standpoint, I think கேலிப்ஸோ இருக்காங்க, சர்சி இருக்காங்க. இவர் வந்து லிட்ரலாக 2 பொண்டாட்டியோட ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வராரு. ஓகே, அது எல்லாத்துக்கும் மேலே அவனோட அந்த கிங்டம் ரூயின்ஸில் இருக்குது. இப்போ ஃபிலோசாஃபிக்கல் கொஸ்டின், இப்போ இந்த கிங்டம்க்கு தெர் இஸ் செவரல் செக் பாயிண்ட். அந்த நாயிலேருந்து, அந்த நர்ஸ்லேருந்து, அந்த குவீன் வரைக்கும், அந்த பையன்லேருந்து அவங்க அப்பாவும் வருவார். இல்லை அப்பா இல்லை, அது எல்லாமே இஸ் டு செக் பாயிண்ட் டு ப்ரூவ் ஹூ யூ ஆர். அந்த படமாக தான் எனக்கு பட்டுது. ஃப்ரம் தட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃபிலோசாஃபிக்கலி இட் டச்ட் அ லிட்டில் லெஸ்ன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் அபவுட் திஸ். பட் கோ ஹெட். இந்த பெட்டை பற்றி சொல்றீங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க எனக்கு. பெட். ஓகே. ஸோ பெட் என்ன கதை அது சுருக்கமாக சொல்லுங்க, எனக்கு தெரியாது. கோ ஹெட் ஹேமந்த். இல்லை நான் எனக்கு அது ஞாபகமே இல்லை, அதால தான் நான் கேட்குறேன் நான். பட் ஐ திங்க் அதாவது இல்ல, சொல்லுங்க. பெட்டுனா basically what I'm saying is there are 3 or 4 checkpoints to allow him to prove who he ஓ is. யா கரெக்ட், Right? got it. Including அந்த அம்பு விடுறது. அதாவது வந்து முதல் Correct. செக் பாயிண்ட் 3 வந்து அவனுக்கு வந்து Yeah. முதல்ல வந்து அவன் நாயை வந்து வெளியில அந்த நாய் வெளியில வந்து அந்த ஒரு ஹீப் ஆஃப் டங்ல படுத்துட்டு இருக்கு. அதை போய் தொட்ட உடனே அதோட காது வால் இதுவாருது. அதை ஓரளவுக்கு ஹி ஷோட் ஆர்கோஸோட அந்த இதை. அப்பதான் அவன் பையன் பார்க்குறான். அதுக்கப்புறம் he has to prove himself to his wife. அதுக்கு முன்னாடி நர்ஸ் வந்து அவன் காலில் இருக்க அந்த தழும்பை பார்த்துடுறா. ரைட்? பேசிக்லி வாட் ஐம் சேயிங் இஸ், அவங்க அப்பா கடைசியாக கேட்குறாரு, உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை மட்டும் சொல்லுன்னு. அப்போ சொல்கிறான், நீ எனக்கு ஒரு 40 மரம் வச்சு கொடுத்த, இந்த மரம் எவ்வளோ, இந்த மரம் எவ்வளோன்னு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ ஹாவ் அ பாஸ்வேர்ட் டு ப்ரூவ் ஒடிசியஸ் இஸ் ஆக்சுவலி ஒடிசியஸ். அந்த ப்ரூவிங் தான் இந்த ஃபவுண்டேஷன். மற்றது எல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. இந்த படத்தில் வர சைக்ளாப்ஸ் எல்லாமே இவன் விடுற கதைன்னு நான் நினச்சேன் படிக்கும்போது. அதாவது இவன் ஒரு ராஜா கிட்டக்கா, சார் எனக்கு ஐ நீட் அ குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் அ ஷிப் டு கோ பேக் டு மை பிளேஸ். அந்த டின்னர் போது நான் வந்து அங்கே ஆணையை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், அங்கே ஒரு சைக்ளாப்ஸை பார்த்தேன், அவன் கண்ணில் குத்துனேன். இது எல்லாமே ஏன்னா இந்த புக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹோமர் சொல்ல, அது ஒடிசியஸ் அவனுக்கு நடந்ததா சொல்கிற கதைகள். ரைட்? அவன் ஒரு ஃப்ளூவெண்ட் லயர். ஸோ அவன் ஒய்ஃபும் ஒரு லயர். ஸோ தட் இஸ் வாட், பிகாஸ் அவன் தினமும் எங்கள் ஃபாதர் இன்லாக்காக நான் பில் பண்ணுற அந்த ஷ்ரௌடை ஒன்று நைட்டு போய் பிச்சிட்டு இருக்கா. ஸோ தட்ஸ் பேசிக்லி அ ஹவுஸ் ஹோல்ட் ஃபுல் ஆஃப் லயர்ஸ். அண்ட் பட் எனிவே ஐ திங்க் ஐ எக்ஸ்பிளைன்ட் எனஃப். ஸோ அது லைக் வேர்டு லைக் எது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் ஐ ஹேட் தட் கொஸ்டின். பட் ஓகே, நீங்க கப்பல்னு சொன்னதால திஸ் ஆல்சோ கம்ஸ் த்ரூ அவுட் த ஃபில்ம். ஆக்சுவலி தி அதர் philosophy, like I think ship of Theseus is again proven in ஒரு பாயிண்டா எடுத்துட்டு. அந்த கப்பல் வந்து அவன் வந்து அப்பப்போ உடஞ்ச கப்பலோட பார்ட்ஸை பிக் பண்றதால நான் ஐ எம் இன்டர்பிரேட்டிங் இட் தட் வே ஆல்சோ. ஒரு the philosophy is basically that ஒரு கப்பலை வந்து நீங்க ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திருப்பி அதை அசம்பிள் பண்ணீங்கன்னாக்க அது அந்த 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 கப்பலே கிடையாது, அது மாறிச்சு. ஃபண்டமெண்டலி இட்ஸ் சேஞ்ச், இட்ஸ் a different ship now அப்படின்றது தான் வந்து ஐ saw as a character arc here, which is அவங்க கிளம்பும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்போ பார்த்து ஜூஸ்லான்னு பேசிட்டு இருக்கான். அதாவது ஒரு டு அ பாயிண்ட் ஆஃப் ஃபால்ட் அவன் வந்து அந்த 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 லாவை மதிக்கிறதுக்கு தான் அவன் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த லாவை அவனே பிரேக் பண்ணிட்டு இஸ் எக்ஸைல்ட். ஏன்னா விருந்தாளிகளை வந்து நீங்க வந்து ஹார்ம் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஃபண்டமெண்டல் லாவே அவன் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த கில்ட்ல தான் அவன் கிளம்புறான். நடுவில் என்ன நடக்குதுன்னா பேசிக்கலி ஹிஸ் கில்ட் ஃப்ரம் த ஹோல் ட்ரோஜன் வார் வேர் ஹீ சீஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஹவு அவன் வந்து
கடமைன்னு ஒரு 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 பேர்ல பண்ற ஒரு விஷயம் அது எங்க போய் முடியுதுன்றத வந்து ஹி ரியலைசஸ். அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ லவ் நோலனோட சமயம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன், சம்டைம்ஸ் இட் டசன்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன். அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னாக்க ஹீ இஸ் சிட்டிங் தேர் ட்ராயில் வந்து அப்படி உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் பற்றி எரியுது. ஹீஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் திஸ் ஹோல் திங் தட் ஹி ஹஸ் செட் இன் மோஷன் இன் அ வெரி டேஸ்டு ஃபார்மேட். கிட்டத்தட்ட அந்த சேவிங் பிரைவேட் ட்ரைனில் வந்து அவன் கடைசியில் உட்காந்துருக்க மாதிரியா இருக்கும் True. அந்த Very, ஷார்ட். very good point, Hemant. I thought about it the same way. I agree. அது So, பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆரம்பத்துல இருந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு போவோம். அதாவது காரணமே இல்லாம அது ஏதாவது ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இது என்னடான்னு நமக்கு புரியாது. பட் he somehow wants you to like see this, because when you see it why he is having that look, you know what he's bearing in mind all along. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டான். ஓகே, உலகத்தையே மறந்துட்டான். ஆனா அதை மறக்கல. அந்த ஒரு விஷயம், that's a transition in my point that I thought like the whole movie is like he goes from this to this because of this. And again he had loyalty behind it. அவன் நினைக்கிறதெல்லாம் என்னன்னாக்கா நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒருத்தன் வந்து he can lead something into a complete chaos and be responsible for ultimately beheading Athena, and she follows him all along, telling him like என்ன பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அதனால ஒரு தான் வந்து ஹோமருக்கு வந்து he needs Athena to tell him to physically stop the next round of killing, right? So it's almost like கிருஷ்ணர் வந்து நீ போய் உள்ளத்தை பண்ணு கண்டதுதான் அப்படின்னு முருகா. Sorry, I didn't mean to that's a complete mismatch, but yeah, sorry, please Yeah, yeah. finish. Yeah, good. அடுத்த round I wanted to compare our epics, Ramayana, Mahabharata. I cannot day ஒன்ல இருந்து எல்லாரும் ஐயோ அந்த வில்லு வளைக்கிறது எங்க கிட்ட இருந்து சுட்டுட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து நான் படிச்சது இல்ல ஹோமரோட ஒடிசி ஒரிஜினல். யூ ஹவ் ரெட் அட்லீஸ்ட் கப்பல். ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ராமரும் அர்ஜுனருடைய போஸும் they are like public credentials. That is, it is witnessed by thousands of people, like or assembled kings, and they create a match, they create almost like a marriage. Okay, but Odysseus oda ambu வந்து it's almost like a authentication domestic password mari. That is because you are ஒரு சின்ன ஹால்ல is drawn by a man in disguise. It's foundationally different, right? So the swayamvaram வந்து it proves you are worth it to a crowd. Okay, but inga வந்து you have to prove you are the identity for this household. It's foundationally different. We think about it wrongly. ரெண்டாவது I'll just say about when it comes to comparison, or two more comparisons, make it short. ரெண்டாவது வந்து ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் நீங்க ராமரையும் கிருஷ்ணரையும் எடுத்துட்டீங்கன்னா, ராமரும் கிருஷ்ணரும் ரெண்டு பேருமே வந்து தேர் ஃபவுண்டேஷனலி கடவுள்கள். அதுல வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு there's nothing to hold that film. இந்த படத்துல he literally takes away everybody other than ஏத்தனா. அண்ட் ஏத்தனா கூட வந்து இருக்காங்களா இல்லையானே தெரியாது, இவரோட மனசு தான் பேசுதான்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ வே ஆஃப் அப்ரோச்சிங் இட் தட் வே, ரைட்? நீங்க ரிட்டர்ன் பத்தி சொன்னோம்ல, ரால்ஃப் ஃபியன்ஸோட இந்த ரிட்டர்ன் படம் வந்து இட் டஸ் த சேம் திங். பட் நான் சொல்றேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ திங்க் இட்ஸ் கால் த செகண்ட் டர்ன். எம்டி வாசுதேவன் நாயர் வந்து ரண்டமூழம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா பீமன் வந்து he lives in பீமன் வந்து எப்பவுமே ரெண்டாவது, அர்ஜுனனுக்கு ரெண்டாவது தான் சொல்லுவாங்க. பீமனோட பாயிண்ட்ல இருந்து எம்டி வாசுதேவன் நாயர் அந்த புக் எழுதியிருக்காரு. இட்ஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். ஐ திங்க் இட்ஸ் கால் செகண்ட் டர்ன். அந்த புக்ல வந்து பீமன் வந்து எப்படி இந்த கடவுள் எல்லாமே இல்ல, யாருமே இல்ல, அந்த பீமனோட இன்டீரியாரிட்டியில அந்த இட்ஸ் அ ஒன் மேன்ஸ் அக்கவுண்ட் ஆஃப் அப்ரோச்சிங் மகாபாரதா. அந்த மாதிரி தான் ஐ ஃபெல்ட் நோலன்ஸ் ஆடிசி வாஸ். ஸோ ஒரு 3000 வருஷம் முன்னாடி வந்த கதை வந்து வைபாவது ராமாயணத்தோடையும் மகாபாரதத்தோடையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆகதான் ஆகும். தேல் பி அட்ஜேசன்ட் பிகாஸ் தீஸ் ஸ்டோரிஸ் ஹவ் ஸ்டுட் ஓவர் டைம் அண்ட் திஸ் இஸ் வாட் ஹியூமன்ஸ் experienced that many number of years ago. So anyway, I'll leave it there. What about you, Hemant? Any additional comments? I think there's a more important point, like ஒரு கடைசியா சொன்னதுல தான் like back in the days you didn't have TV, you didn't have any of the mass communication, right? We have proof that people இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்றது நிறைய இருக்கு. இப்போ நாங்கள் போனோம்னாக்க, இப்போ நான் வந்து
லெட்ஸ் சே ஐம் கோயிங் டு ஃப்ரான்ஸ்னாக்க அங்கே என்ன படம் ஓடுது அப்படின்னு போய் நான் பார்ப்பேன். அந்த கதை எனக்கு வந்து சப்கான்ஷியஸாக எனக்கு வந்து லைக் உள்ள ஏற்றிப்பேன். ஆர் அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வரானாக்கா, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்குன்னு அவன் மைண்டுக்குள்ளே ஏற்றிப்பான். ஸோ I don't see it as plagiarizing or like copying or anything at all. இது வந்து it's a very organic way of sharing stories. ஏன்னா அப்போ வந்து அந்த இந்த டமால் டிமில் அதெல்லாம் கிடையாது. ஒரு கதை, அந்த கதையில என்ன நல்லது இருக்கு அதை எடுத்துட்டு போய் நான் இன்னொரு இடத்துல சொல்றேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பைபிள்ல இருக்கிறது தான் வந்து நிறைய அந்த 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 நோவாவோட அந்த அந்த கிரேட் ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளோட எபிக்ஸ்லையும் இருக்கு. லைக் there's this big flood that washed away the whole thing, right? Like ஒரு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா there's many comparisons of like இந்த கதை அங்க இருக்கு அங்க. I think at some point we should just leave it by side and say what does it tell me, what does it inform me அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு குட்டி வித்தியாசம் என்ன பார்த்தேன்னாக்கா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து கடவுள் சார்ந்த ஒரு 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 எபிக். நம்மளது ராமாயணமோ மகாபாரதமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெர் இஸ் அ கடவுள் ஆல்வேஸ் லைக் ஹெல்பிங் நல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இப்போ பக்கத்துலேயே இருப்பார். ஒன்று அவரே கடவுளாக இருப்பார், இல்லாட்டி இன்னொருத்தர் கடவுளோட அவதாரம் ராமாயணத்தில், இல்லாட்டி மகாபாரதத்தில் லைக் தெர் இஸ் சம் ஒன் ஹூஸ் ஸ்டாண்டிங் பை. இங்கே இங்கே என்ன ஆகுதுனாக்கா, தே மேட் ஹிம் ஆல்மோஸ்ட் லைக் அ நார்மல் பர்சன். தட்ஸ் வேர் த ரிலேஷன்ஷிப் பிகம்ஸ் மோர் ஈவன், which is he's a person. Okay, he's just a person who's caught in the midst of demigods. இங்க வந்து கண்ணை குத்துறான், அதால அவங்க அப்பா கோச்சிக்கிறாரு, அவர் வந்து இது பண்றாரு. இதை வந்து வில்லு விடல, அம்பு விடல, எதுவுமே பண்ணல. நேச்சர் இஸ் integrated into the whole thing. I can believe that as like me being as part of the story. இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்ல வரல நான். I'm just saying the perspective is very different. Cool. Rapid fire போயிடலாம். No long answers. எல்லாம் டக்கு டக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஹேமந்த், அடுத்தது குரு, அந்த மாதிரி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஹேமந்த், ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ண போறீங்க. ஐமேக்ஸ்ல எந்த சீன் வாஸ் மிரட்டலா இருந்தது? சைக்ளாப்ஸ், சைரன், ஆர் இறந்தவர்களை பார்க்குற காட்சி, எந்த சீன் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் ஃபார் அ செகண்ட் ஆர் when you saw it? The siren scene. What about you? ஓகே, எனக்கு வந்து அந்த பிளட்டை டேஸ்ட் பண்ணுற சீன், ஐ ரியலி லைக் த வே இட் வாஸ் ஷாட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹோல் சீக்வன்ஸே எனக்கு அந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் வாஸ் தட் சீக்வன்ஸ் வேர் ஆகமெம்னான் would have come. I really enjoyed it. ரெண்டாவது தடவை பார்த்தனா மேபி ஐ லைக் அ டிஃப்ரெண்ட் பார்ட், பட் எனக்கு அது அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நான் இதுல தான் பார்த்தேன், நார்மல் தியேட்டர்ல. அகைன் டிஸ்க்ளைமர். பட் அவர் வந்து தனியா நடந்து போவாரு ஒரு இடத்துல, which is I think the Western Sahara, which had a controversy. என்ன கான்டெக்ட்னு மறந்து போச்சு. That was just an amazing scene. நான் இந்த மணிரத்னம் படம், இந்த மாதிரி சங்கர் படம் மாதிரி இங்க வந்து ஒரு டூயட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு வழக்கம் போல கற்பனை அங்க போயிடுச்சு. பட் அந்த இந்த சீன் வாஸ் நாட் தட் கிரேட் இன் நார்மல் தியேட்டர். ஐ வாண்டட் லிட்டில் பிட் மோர். அதாவது பிகாஸ் அது படிக்கும்போது பல விதமான இது நிஜமா இல்லை நம்மளோட, அஃப்கோர்ஸ் 7 years you are away, you are gonna hallucinate a lot அப்படின்னு தான் தோணியிருந்தது. செகண்ட் கொஸ்டின், எது கஷ்டம், போர்ல வெற்றி பெறுவதா, வீட்டுக்கு திரும்பி வருவதா? வீட்டுக்கு திரும்பி வருவது தான். ஹேமந்த்? Same thing. What do you think of Odysseus? Warrior, வீரரா இல்ல தப்பிச்சு உயிர் பறைத்து வந்தவரா? போத். ஐ திங்க் ஒடிசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வீட்டுக்கு வரணும்னு நினைச்ச ஒரு மிடில் ஏஜ்டு ஆண்மகன். ஸோ எனக்கு வந்து I felt is like the truest warrior I could see actually. அவன் தப்பிச்சு வரான் கரெக்ட், பட் I think அந்த போர் குணத்தை வந்து he has that he exemplifies that very well for me. Nice. நம்ம படம் ஒன்று வரும், கல்வியா செல்வமா வீரமான சரஸ்வதி செல்வம், அந்த மாதிரி. இப்போ ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வலிமை முக்கியமா புத்திசாலித்தனம் முக்கியமா? வலிமை முக்கியமா புத்திசாலித்தனம் தான் அதிக வீரமா? ஐ திங்க் புத்திசாலித்தனம் ஐ திங்க் அந்த அறிவுன்றது தான் வந்து நான் வந்து லைக்
அந்த லைக் ரியலைசிங் தட் யூ மேட் சம் மிஸ்டேக் ஆர் லைக் அந்த இது ரெண்டு தாண்டி அது வந்து ஐ திங்க் த செல்ஃப் ரியலைசேஷன், அது தமிழ்ல எனக்கு சொல்ல வரல என்ன வார்த்தைன்ட்டு, பட் the tendency to have like that kind of self realization is probably the best. ரெண்டு நாலேஜ் ஒர்க்கர்ஸ் கிட்டக்க நாங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஜிம் பாடி மாதிரி இல்லை, இது என்ன கேள்வி? ஸோ யா பாஸ். சரி குரு, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இந்த மூவிலேருந்து ஒருத்தர், மொத்த மூவியை தான் விட்டுருங்க, யாரை சொல்லுவீங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் நாமினேஷன்? சர்சியா நடிச்சாங்களே, சமந்தா மார்டனா, ஃபேபுலஸ். Okay. Fabulous work. ரொம்ப ஷார்ட் கேரக்டர், பட் ரொம்ப பியூட்டிஃபுல். ஐ மீன் இந்த படத்துல ரொம்ப சின்ன போர்ஷன், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஹிமேஷ் பட்டேல் வாஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். ஆமா, இல்ல he was நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து you have to really buy into that character for you to feel the fight that Matt Damon has. ஏன்னா Odysseus is not fighting bad omens all the time. ஓகேவா? அவர் சண்டை போடாத நேரத்தில் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அந்த ஒருத்தன் ஒரு ட்ராவல் பண்ணும்போது he has to feel resistance. Without resistance you don't feel the journey, right? அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து you need a character that can pull it off, and I thought Himesh did great. Wow, super. ஃபைனலா நீங்க சொல்லல, நான் வந்துட்டு Zendaya fan. I think she did awesome again. Of course. She deserves a supporting actress. பாஸ் மனசுல இருக்கு, நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு தெய்வமா நடிக்கிறது கஷ்டம், தெய்வத்தன்மை உடையவரா. ரைட், அடுத்தது கோவில் எங்க வரப்போகுதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஓகே, குட். பாஸ்டன் செலவு வைக்க போறாரு அவர் வீட்டுல. எவ்வளவு படம், என்னென்னவோ படம் பார்த்தாங்க. சரி, do you think it deserves a best film nomination? Nomination for sure, absolutely. Yeah. But win panumana, I don't think so. I have my own doubts about it, but not because of Nolan, but because they do it back to back and எனக்கு தோணல. Just pure Oscar politics வச்சு சொல்றேன். So okay. Yeah. They have their own weird logic for voting. Exactly. So it was definitely one of the top 10 movies, at least based on whatever we've seen so far. Awesome. True. Last rapid fire question. Nolan என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே is a very surprising person. அவர் திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி டெனட் எடுக்கிறார், டன்கர்க் எடுக்கிறார், ஓப்பன்ஹைமர் எடுக்கிறார், இப்போ he has gone to this classic. ஸோ அடுத்து என்ன பண்ண போறாருன்னே தெரியாது. நீங்க ஒரு நோலனோட மூளைக்குள்ள போயிட்டு அடுத்து அவர் என்ன படம் வித்தியாசமா வேற மாதிரி அவர் டோட்டலா வேற 180 டிகிரிஸ் போறார், என்ன பண்ணுவார்? See, அவரு that's a whole beauty of Nolan, right? அடுத்து என்ன படம் பண்ண போறான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, அவனுக்கே தெரியாது. I mean, like he knows pretty well what he has in his mind, which is what he's revealed, right? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை யோசிச்சேன். But the clarity that he has, that this is the next thing he wants to do, and the conviction that அதுக்கு பின்னாடி போடுற conviction இருக்குல்ல, அதுதான் வந்து நோலனோட பியூட்டி. அண்ட் எது மாறுதோ இல்லையோ ஒரு விஷயம் டெஃபினட்டா we can expect that technically it will be much more sophisticated than Odyssey or any other Nolan movie so far, or anybody's movie so far, in terms of innovation with the lights, sound, everything. Okay, அது பண்ணிட்டு கதையும் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு வர்றது வந்து like very few directors do that today. Very few commercial directors do that today. என்ன பொறுத்த வரைக்கும் சாரி அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து எனக்கு வந்து தெம்பு இல்லப்பா, நான் வந்து ஒரு பெரிய பிரேக் ஒன்று எடுக்க போறேன், 3 வருஷம் கழிச்சு தான் வந்து I'm going to decide like what movie I'm going to make. எனக்கு I don't have the stamina. அவரே வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, பட் I don't believe him. என்னை பொறுத்த வரைக்கும் நோலன் வந்து is one of the few authors of our time who is currently still making films. நோலனோட art belongs to him, and I feel whatever he makes,
அவரோட oldest toy in his toolkit is time, and I think he will mess with it for sure. Even in Odyssey he's messed with time a little bit. And so அவ braid பண்ணது அது எப்படி வந்து அந்த பின்னல் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். That is why I really like Dunkirk. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபிலிம் only because of the way he messed up with time and our heads. So I think he'll do something with time eventually. Awesome. What is your thought? எனக்கு தெரியல அவர் நிச்சயமா என்ன பண்ண போறாருங்கிறது நான் ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தேன். இந்த இன்டர்வியூ முறுக்கவே நான் யோசிச்சிருந்தேன். அதனால தான் ஐ தாட் வில் பிக் யுவர் பிரெயின் எனக்கு. Because when I thought he made Tenet, he's gonna stick to that kind of genre, Inception அந்த மாதிரி ஒரு genre அப்படின்னு. But he has already broken that couple of times over. நீங்க சொன்ன மாதிரி Dunkirk, Oppenheimer and Odyssey 3 விதமா 3 இது பண்ணியிருக்காரு. That's an amazing talent. அதோட I think we can close this. Thank you so much. நம்ம drawbacks இது நெகட்டிவ் எதுக்குள்ளயுமே போல. அது ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன், எது ஒர்க் ஆகலாம். ஆனா இப்போ இட்ஸ் க்ளோசிங். Thank you so much. Closing comments, Guru. 30 seconds. பாலாக்காக சொல்றேன், if you didn't watch it in IMAX, you should watch it in IMAX. Hemant. I'll plus one on that. அவர் சொன்ன மாதிரி தான், அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து I watched it on both screens. மேலே இருக்கிற ஸ்பேஸ், கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து நோலன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன அந்த சீன்லாம் வந்து லைக் there's a whole blackness below the surface. So டெஃபினட்டாக உங்களால் முடிஞ்சா உங்களால் லைக் can find a theater with like the capability to project 70mm on an IMAX, தயவு செஞ்சு பாருங்க. I think நோலன் படம் வந்து நம்ம வந்து வித்தவுட் டவுட் கண்ணை மூடிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் him as an author. Odyssey வந்து he didn't disappoint at all. I still feel like ஒரு வாரம் ஆச்சு, 1.5 வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட. இன்னும் அந்த படத்தை பற்றி நான் வந்து சில விஷயத்தெல்லாம் யோசிக்கிறேன், சில விஷயத்தை பற்றி லைக் தேடி பார்க்குறாங்க, அங்கே என்ன இது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு. And it's going on, like I'm like on a very different journey after this movie, which is what ஒரு படத்தோட சக்ஸஸ். அதுதான், அது அங்கே வந்தாச்சா இல்லையான்றது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அதுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ நம்மள அது யோசிக்க வைக்குதுன்றது வந்து இந்த படத்தோட பிகஸ்ட் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு பார்வையில நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.